கம்ஃபர்டபுள் சிட்டிங் ஸ்டாண்ட் வந்து எப்படி ஃபிட் பண்றது, சிங்கிள் ஹேண்டா நானே ஃபிட் பண்ண முடியுமா இல்ல ஆள் வச்சு ஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த ஸ்டாண்ட் வந்து நான் இப்போ ஃபிட் பண்றேன், நீங்க எப்படின்னு பாத்துக்கோங்க. இந்த ஸ்டாண்ட் உங்களுக்கு வேணும்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணிட்டு வாங்கிக்கலாம். இப்போ வந்து இந்த கம்ஃபர்டபுள் சிட்டிங் ஸ்டாண்ட் எப்படி ஃபிட் பண்றதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸி தான், பார்த்தோன்னே நீங்களே ஃபிட் பண்ணிடலாம். இருந்தாலும் ஹை லெவலா ஒரு இன்ஃபர்மேஷன் எப்படி நீங்க ஃபிட் பண்றது அப்படின்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களை நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த 2 ராட் இருக்குல்ல, இது வந்து உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இங்க தனியா ஒரு 2 ராட் இருக்குல்ல, இதை எடுத்து இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு மாட்டிருங்க. ஸோ இது மாட்டின உடனே ஃபர்ஸ்ட் வந்து இதை டைட் பண்ணிக்கலாம். 2 பக்கம் இருக்கு, ரெண்டுமே டைட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து மேல பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து இந்த இடம் பாருங்க, இங்க ஒரு கம்பி மாதிரி நீட்டிட்டு இருக்குல்ல, ஃப்ரேம் போடுறதுக்கு ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து நீங்க எப்படி வேணாலும் போடலாம். உங்க ஃப்ரேம் எப்படி செட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இந்த இடத்துல உள்ளதை நீங்க லூஸ் பண்ணிட்டு இந்த கம்பியை நீங்க வெளியில எடுத்தீங்கன்னா இது டோட்டலாவே வெளியில வந்துடும். ஸோ உங்களுக்கு எப்படி உங்க ஃப்ரேம்க்கு எப்படி செட் ஆகுதோ அப்படி நீங்க வந்து எந்த பக்கம் வேணுமோ திருப்பி போட்டுக்கலாம். வெளியிலையும் போட்டுக்கலாம், இல்ல உள்ளேயும் போட்டுக்கலாம். நான் வந்து உள்ள வர மாதிரி போட்டிருக்கேன். 2 ராட்லையுமே வந்து உள்பக்கம் வர மாதிரி போட்டிருக்கேன். ஸ்டாண்டுக்கு உள்பக்கம் வர மாதிரி போட்டிருக்கேன். இதுல தான் நான் இப்போ ஃப்ரேம் வந்து ஃபிட் பண்ண போறேன். இப்போ வந்து ஃப்ரேம் மாட்டிடலாம். இந்த ஃப்ரேம் வந்து மாட்டிட்டு நம்ம நட்டு போட்டு டைட் பண்ணிடலாம், அவ்வளவுதான். இப்போ ஃப்ரேம் மாட்டிட்டேன், 2 சைடும் நட்டு போட்டுடலாம். இப்போ வந்து ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணிட்டேன். ஸோ இது டைட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்பேனர் ஏதாவது வச்சு டைட் பண்ணிக்கோங்க. இது வந்து 14ஆம் நம்பர் ஸ்பேனர். இதை வச்சு நம்ம நல்லா டைட் பண்ணிட்டோம்னா நல்லா டைட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்க டைட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃப்ரேம் வந்து லைட்டா இப்படி மூவ் ஆகும், ஒரே இடத்துல நிற்காது. ஸோ இதை நல்லா டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நிற்கும். ஸ்பேனர் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த கட்டிங் பிளேடு, இந்த கொலுசு டைட் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி வச்சு நீங்க டைட் பண்ணிக்கலாம். இந்த ரிங்கை வந்து ஃபுல்லா டைட் பண்ணியாச்சு, பாருங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு. ஸோ இதை வந்து நீங்க இந்த ரிங்கை வந்து ஃபுல்லா 360 டிகிரிக்கு வந்து நீங்க ரொட்டேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஆங்கிள் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க இப்படி சாய்வா வச்சு கூட நீங்க இதை ஃபிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க ஹைட்டும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க இப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வரும். ஸோ ஹைட் எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு வச்சுட்டு நீங்க இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.